தன்னை பற்றி அவதூறாக யூடியூப் சேனல்கள்ல பேட்டியளித்ததற்காக ரூபாய் 5 கோடி மான நஷ்டஈடு வழங்கி சிங்கமுத்து அவர்களுக்கு உத்தரவிட கோரி தன்னையும் தன்னை பற்றி அவதூறாக பேச அவருக்கு தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு நடிகர் வடிவேலு அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்திருக்காரு. இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில நடிகர் வடிவேலு அவர்கள் குறித்து அவதூறாக பேசியது தொடர்பாக நடிகர் சிங்கமுத்து அவர்களுக்கு ரூபாய் 2500 அபராதம் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. மேலும் வடிவேலுவுக்கு எதிராக இனிமேல் அவதூறு கருத்தை தெரிவிக்க மாட்டேன் அப்படின்னு நடிகர் சிங்கமுத்து தரப்புல இருந்து உத்தரவாத மனு தாக்கல் அளிக்கப்பட்டிருக்கு. அதனை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டாங்க. சோ இந்த சம்பவம் ஒரு பக்கம் இருக்க, வடிவேலு அவர்கள் தற்போது பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. அதுல இவருடைய அடுத்தடுத்த படங்கள் பற்றிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காரு. அதாவது இவர் மற்றும் சுந்தர் சி ஆகிய 2 பேருடைய நடிப்புல கேங்கஸ் அப்படின்ற திரைப்படம் வெளியாச்சு. இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சது. பல வருடங்கள் கழித்து சினிமாவில ரீஎன்ட்ரி கொடுத்த வடிவேலுக்கு இந்த நிலைமையா அப்படின்னு சொல்லி பலருமே பரிதாபமும் பட்டாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இவருக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் வருமா அப்படின்ற கேள்விக்குறியுமே இருந்த நிலையில தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அடுத்த படத்துல இவருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு ரஜினிகாந்த் அவர்கள். இதனை நிகழ்ச்சியுடன் பாத்தீங்கன்னா நம்ம காமெடி நடிகர் வடிவேலு அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. ஆகையால சூப்பர் ஸ்டாருக்கு தற்போது சமூக வலைதளங்கள்ல வாழ்த்துக்களுமே குவிஞ்சிட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.